வசதி வாய்ப்புகளை மட்டுமல்லாமல் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஓம் ஹிமகுந்த மிருணாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய சுக்கிரனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2026 சுக்கிரன் உச்சமடைகின்ற காலத்தில் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாக இருக்கும். மற்றபடி மற்ற ராசிகளுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில ராசிகள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தன லாபம், தைரிய லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் காதல் சம்பந்தமான விஷயம், சுக்கிரன் கணவன் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் இந்த எதிர்வாழ்த்தவர்கள் விஷயம், சுக்கிரன் படாடோப அலங்காரம் சம்பந்தமான விஷயம், இதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியினால் யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் என்னை போன்ற யூடியூப்பில் பேசக்கூடிய அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2026 முதல் மார்ச் 25, 2026 வரை சுக்கிரன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 1ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சனியும் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். இதில் மார்ச் 11க்கு மேலே குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பல நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைகிறார். இது நல்லதா கெட்டதா? அதுவும் 6ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதனால் ஒரு விதத்தில் நன்மைகளாக இருந்தாலும் மற்றொரு விதத்தில் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நிலம் சார்ந்த வழக்கு அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் வழக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ செலவை கொடுக்குமே தவிர உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. சார் அப்புறம் எங்களுக்கு என்ன சார் லாபம்? ஆக்சுவலாக இது லாபம் 50%, நஷ்டம் 50%. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு விதத்தில் நல்லது பண்ணும், ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணும். அந்த நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் செயல்படுவீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த எதிராளி கொஞ்சம் ஓவர் டாமினேட்டிங்காக இருந்தால், சரி சார் நான் விட்டு கொடுத்துட்றேன் சார்மாங்க. ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கக்கூடிய ஆட்கள் இத்தனை நாளாக கிடையாது. இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் துலாம் ராசிக்காரங்க தான் பிடிச்சபடியே விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிரிப்பாக நிற்பாங்க. ஆனால் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக சில இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள் சார். ஏன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணினீங்கன்னா நஷ்டம் ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கடனை வாங்கி அந்த கடனை போட்டு அந்த கடனை வாங்கின பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இறங்கினீங்கன்னா யானை வாயில் போட்ட சோளப்புரியாட்டம் ஆகிடும். போட்டுகிட்டே இருக்கணும், அது திரும்பி வராது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். கடன் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம். ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா வியாதி, சத்துருன்னா எதிரி.
இந்த 3 விஷயத்தில் அந்த 3 இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய கடன் வந்து சாதாரண கடனாக இருக்காது. ஆக்சுவலாக பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 50,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா 5 மடங்கு வரைக்கும் 5 times ஆஃப் யுவர் கிராஸ் சேலரி உங்களுக்கு லோன் தரேன்பாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒரு 50,000 ரூபா 5 லட்ச ரூபா வருஷ வருமானம் அப்படின்னா 500 மடங்கு உங்களுடைய எதிரி அந்த அளவுக்கு இருப்பான். இல்லை உங்களுக்கு கடன் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். உங்களது எல்லாமே அப்படியே எக்ஸாஜரேட்டட் ஃபிகராக இருக்கும். என்னடா அது, நம்ம வந்து கடன் வந்து நம்ம சம்பாத்தியமே 5 லட்சம் தான் இருக்குது, இல்லை 50 லட்சம் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து கடன் பார்த்திங்கன்னா 5 கோடி 500 கோடின்னு சொல்கிறாங்களே. சரி, எதிரியாவது சாதாரண ஆளாக இருப்பானா? பெரிய அரசியல் துறையில் பெரிய ஆளாக இருப்பான். நீங்கள் சாதாரண ஒரு ஆள். நீங்கள் வந்து ஒரு மலையோட மோதக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சொல்லலாம், போனால் மலை வந்தால் ஏதோ அப்படிங்கிற மாதிரி அது சொல்லலாம். ஆனால் மழை வந்தால் நல்லது, தலை போச்சுன்னா உங்களுக்கு தலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் பகைமை பாராட்டாமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சினிமா டைலாக் நிறைய வருது. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம பேசுகிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பேசுகிறவங்க வந்து சினிமா டைலாக்ஸ் சொல்லி தான், சார் நீங்கள் அதை சொன்னீங்க நல்லா இருக்குது, அதனால எனக்கும் டைலாக்ஸ் வருது. ஓவர் படாடோபம், ஓவர் ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், சுய தொழில் செய்பவர்களாகட்டும், உத்தியோகஸ்தராகட்டும், எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. நீங்கள் விட்டு கொடுத்தா உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்கள் லக்னம், உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை, சுக்கிர பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.